யாக்கோபு ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்தது என்ன? அந்த கடைசியில் என்ன போட்டிருக்கு? ஆமா, அவள் பேர் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றிட்டு. 7 வருஷம்னா நாம கல்ஃப் தேசத்தில் இருக்கும்போது 3 மாசம் ஓட்டுறதை எனக்கு 30 வருஷம் ஓட்டுற மாதிரி இருக்கும். 3 மாசம் தான், ஆனா அது 30 வருஷம் ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனா இந்த யாக்கோபு என்ன பண்றாரு? 7 வருடங்கள் கொஞ்ச நாளாகவே தோன்றிச்சு. இப்படிப்பட்ட கொஞ்ச நாளாக அந்த யாக்கோபுக்கு தோன்றிச்சு தெரியுமா? அந்த கொஞ்ச நாள் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு அவருடைய அன்புக்காக நமக்காக சிலுவையில் மரித்த அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்காக மீட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக என்னதான் தேடணும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சொத்து சுகம், சுகபோகமாக வாழ்வதற்குள்ள மாம்ச இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் ஓடணும்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளையே தேவன் போஷிக்கிறார் என்றால் அவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட உங்களையும் என்னையோ போஷிப்பது அதிக நிச்சயம். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப நம்ம யாரு? சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடுபடலன்னா எப்படி ஆகும்? அப்படி ஒரு கேள்விக்குறி அதுல வருது. அப்படிதானே? அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன பண்ண? நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் எதை ஜெயிக்க வேண்டும்? எதனால் ஜெயிக்க வேண்டும்? எப்படி ஜெயிக்க வேண்டும்? யாரை ஜெயிக்க வேண்டும்? அப்படி என்கிறத பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, புறத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆவிகளின் சேனைகளோடும். ஆமா, போராட்டம் என்பது நாம் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைக்கும் போது ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் என் வசப்படுத்தி விட்டு இங்க ஒரு கூட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இவர்களை தேவனுடன் போக விடக் கூடாது, இவர்களை நான் எப்படி என்னுடைய கைக்குள் வைக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பு அலைந்து கொண்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படிப்பட்ட நபரிடம் இருந்து, அப்படிப்பட்ட பிசாசிடம் இருந்து, சாத்தானிடம் இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் நாம் என்ன பண்ண வேண்டும்? சத்தியம் என்னும் வார்க்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் பாத ரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம், ஆமா ரட்சணி என்னும் தலைச்சீரா, வசனமாகிய பட்டயம், சர்வாயுத வர்க்கங்கள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இவைகளினால் தான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட சுபாவத்தில் இப்படிப்பட்டவைகளை நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதுல அந்த வசனம் எங்க இருக்கு? படிங்க. ஆ 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனவுறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமா, அப்ப நம்ம என்னது அப்படிதான் இருக்கணும்? விழித்துக் கொண்டு. ஆமா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நிறைய பேருக்கு பெருமை உண்டு. எப்படி? நான் நிற்கிறேன், என்னை யாரும் வெளுத்தள்ள முடியாது அப்படி என்று பெருமையோடு இருப்பாங்க. தேவன் ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை கொண்டு பெரிய அற்புதங்கள் அடையாளம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டே இருப்பார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டே இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்துவும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வான். அப்போ எவன் ஒருவன் தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, நான் என்ன இந்த உலகத்திற்கு தேவன் எதற்காக உருவாக்கினார், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டத்தோடு அந்த திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தோடு அவரது அருகில் ஆளுகை செய்கிறவர்களாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவனாய கர்த்தர் நம்மளை நியமித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரை போல நாமும் ஒளியாக பிரகாசிக்கும்படிதான் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் வீணாக ஓடியது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடரை போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபடமான சந்நிதி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையாய் இருக்கும்படிக்கும் எல்லாவற்றையும் முழுமைப்பு இல்லாமல் தவிர்ப்பு இல்லாமல் செய்யுங்கள். அப்போ நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவின் நாளில் அப்படி என்றால் என்ன? கிறிஸ்துவின் வருகை, 2ஆம் வருகை. அவர் கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாள போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வருகையில் உங்களையும் என்னையும் அவரது அருகில் கூட இருந்து ஆளுகை செய்வதற்காகத்தான் உங்களையும் என்னை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறது. அல்லேலூயா. யோவான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். சரி, இப்போ நம்ம பிரகாசிக்கிற ஒளி அப்படி என்று பார்க்கிறோம். அப்படிதானே? பிரகாசிக்கிற ஒளி அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா? என்ன பிரகாசிக்கிற ஒளினா என்ன? பிரகாசிக்கிற ஒளி. சரி, உங்களுக்கு ஒளி, பிரகாசிக்கிற ஒளி அப்படி என்றால் சுருக்கமாக சொல்றேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனான
போதும். இப்போ சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, இவனுடைய சவுலுடைய குணம் என்ன? தேவ பிள்ளைகளை என்ன பண்ணணும்? பயமுறுத்தணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆமா, பயமுறுத்தி கொலை செய்யும்படி. இப்படிப்பட்ட குணம் தான் யாருக்குள்ளது? சவுலுக்குள்ள குணம். அடுத்தது 2-3 படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சபித்தபோது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளை உதைக்கிறது கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரி, இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? சவுல் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக அவருடைய குணமே அதுதான். ஆனா அப்படிப்பட்ட சவுலுக்கு மேல ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி ஒளியின் மூலமாக அவன் என்ன ஆகிறான்? பார்வை இல்லாமல் ஆகிறான். பார்வை இல்லாமல் ஆனவுடனே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த சமயத்துல தான் ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய காதுகளை கேட்கிறது. அந்த சத்தத்தினால அவன் என்னதான் சொல்றான்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நான் என்ன ஒளியின் அனுபவத்தில் வரவில்லை அப்படி என்று யாராவது சொல்வீர்களானால் இந்த நேவிடம் தேவனுடைய கரங்களை நீட்டி, தேவனே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் என்று நாம் கேட்கும் போது தேவன் நம்மை பிரகாசிப்பதற்கான வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருக்கும் சவுலுக்கும் உரையாடல் நடக்குது. 18வது வசனம் படிங்க. உடனே அவன் கண்ணிலிருந்து மீன் செல்லுகள் கொண்டவைகள் விழுந்தது. அவன் பார்வை எடுத்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்போ எப்படி இருந்த நபரை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிற்று அப்படின்னு இல்லை. எப்படி கம்பீரமாக தேவ பிள்ளைகளை கொலை செய்து அவர்களை பயமுறுத்தி அவர்களை அடியோடு நொறுக்கிக் கொண்டிருந்த சவுலை தேவனாய கர்த்தர் இப்ப எப்படி மாற்றிட்டாரு? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இதுதான் உண்மையான பிரகாசிக்கிற அனுபவம். அல்லேலூயா. அப்போ பிரகாசமான ஒளி, பிரகாசித்தல் அப்படி என்றால் இதுதான். எப்படி இருந்த சவுலையே இப்படி மாற்றிவிட்டார் என்றால் என்னுடைய பாவம் என்ன? நான் இப்படி இருக்கிறேன், என்ன யார் விடுவிப்பார்? அப்படி என்று யாராவது மனதில் கலங்கி கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட சவுலையே பவுலாக மாற்றின தேவன் உங்களை பார்த்து இப்பொழுது சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பிரகாசிக்க செய்ய போதுமானவராக இருக்கிறேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாய கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:31
39. இவைகளை குறித்து ம். நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்கும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? போதும். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரகாசத்துக்கும் ஒளியாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த பிரகாசிக்கின்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வருகை பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நமக்கு தேவையான சகலவித உணவு, உடை, பொருள், சகலவித மேன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அவர்களால் என்னை பற்றி விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்போ என்ன, இவரே சவுலே இந்த நிலைமையில தான் இருந்தார். எப்படி இருந்தாரு? இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருந்தார். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்காகவே இப்போ இவர் என்ன பண்றாரு? இது தப்புப்பா, இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல், நீ முள்ளின் மேல் நடந்து கொண்டிருக்கின்றாய், வலிப்பது உனக்குத்தான், அப்படி என்று தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்களையும் இருளில் இருந்து பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இவ யாரு செயல்படுறா? சவுலாக இருந்த பவுல் செயல்படுகிறார். அல்லேலூயா. நாம் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது இந்த உலகத்தினுடைய பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? யாக்கோபிலே ராகேல் தானே, ராகேலுக்காக உழைத்த நாட்கள் 7 வருடங்கள் சில நாட்களாக கழிந்தது போல நாம் தேவனோடு உள்ள அன்பின் நிமித்தமாக செயல்படும் காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள பவுல் என்ன சொல்றாரு? ஆமா, என்ன தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக இந்த தேவன் மேல் வைத்த அன்புதான் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப ஆர்வமாக கேட்டு ஒவ்வொரு நாளும் வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு அதன்படி நடந்து 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 இயேசுவை போல மாறுறார். இயேசுவை போல எப்படி மாறுறார்? பிதா யாருக்கும் வெளிப்படுத்தல, இயேசுதான் மெய்யான தேவன் என்று முதல்ல வெளிப்படுத்துறது யாருக்கு? பேதுருக்கு தான். இயேசு கேட்கிறார், என்னை இந்த சீடர்கள் இந்த உலகத்தில் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டது யாருமே பதில் சொல்லல. ஆனா பேதுரு தான் என்ன சொல்றாரு? நீயே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடு யாருக்கு வந்தது? பேதுருக்கு தான். இயேசு சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெறுவதற்காக தான் உங்களையும் என்னை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு பல தேசங்களுக்கு, நீங்கள் யூதேயா சமாரியா பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்யுங்கள் அப்படி என்றுதான் சீடர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் பேதுரு கை தொட்டாலே அற்புதம், பேதுருவின் நிழல் பட்டாலே சுகம், பேதுருடைய நிழல் பட்டாலே சுகம். அடுத்தது தாயின் வயிற்றில் சப்பானியாக பிறந்தவன்
தாயின் வயிற்றில சப்பானியாக பிறந்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் வந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு சபை ஓரத்துல சபையின் வாசல்ல இருக்கிறாங்க. ஆனா பேதுருவை அவங்க பார்க்கறாங்க, ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பேதுருவை நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி தூக்கி விட உடனே அவன் நடக்கிறான். இந்த அனுபவத்துக்குள்ளாகத்தான் உங்களை என்னையும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதம் அடையாளங்கள் செய்யும்படி தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை உங்களால் என்ன செய்ய முடியுமா? அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? என்னை நான் பிதாவினிடத்தில் போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலவும் செய்வான், என்னிலும் மேலானவைகளை செய்வான். அப்ப அந்த வசனம் பொய்யா? இல்ல தானே? தேவன் சொல்லிய வார்த்தைகள் எல்லாமே அப்படியே நடக்கும். அப்ப நம்மளாலையும் எல்லா அற்புதமும் அடையாளமும் செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தது, ஒரு ஸ்திரீ வந்து மரித்து விட்டாள். யாரு? தபித்தாளை அப்படிங்கிற ஒரு சீசி. அந்த தபித்தாளை அந்த சீசி இறந்து விட்டாள். ஏசு என்ன அந்த பேதுரு என்ன பண்றாரு? தபித்தாளே எழுந்திரு. எங்க போயிட்டாரு? இயேசு வந்து லாசரு மரித்து போன நிலைமையில இருந்த லாசருவே வெளியே வா அப்படி சொன்ன லாசரு கட்டுகள்லாம் இருக்கு, அந்த கட்டுகளோடு வெளியே வந்துட்டாரு. எப்படி வந்தாருன்னு ஆண்டவர்கள் நம்ம கேட்கணும். கட்டு இருக்கு, எப்படி அந்த நடந்து வாசல் வரைக்கும் வந்தாரு? அதே அதே அந்த ரேஞ்சுக்கு யார் வந்துட்டா? யாரு? இப்போ பேதுரு. அப்போ வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் போது ஒரு பேதுருவால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும் என்றால், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களாலே என்னாலையும் இதை விட மேலான அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியாது. அப்போ பேதுரு மாதிரி எழும்பணும்னா யார் எழும்பணும்? இப்ப இருக்கிற வாலிப ஜெனரேஷன், வாலிப மகளே, வாலிப மகனே, நீதான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் உங்களை இப்பவே தயார் பண்ணணும். எப்படி தயார் பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? வாலிப மகனாக இருந்தாலும் சரி, வாலிப மகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்க? ஆண்டவர் கேட்க, என் நிமித்தமா யார் போ அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. நீங்க என்னுடைய ஆசீர்வாதம் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி என்று சுயநலமாக இருந்தால் நீங்கள் நல்லாக இருப்பீர்கள். ஆனால் இப்ப அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ நாடுகளிலேயே விக்கிரகங்கள் கோயில்களை வணங்கி வருகின்ற பின்மாற்றத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால், வாலிப மகளே, வாலிப மகளே, உங்களால் தான் முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இந்த உலகத்துல பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, வேற இந்திய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்தந்த தேசத்துக்கு மட்டும்தான் இன்னும் அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறவன் உலகம் எங்கும் அதிகாரத்தை செலுத்த முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி, இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று எச்சரிக்கையுடன் எங்களை நீர் எங்களுக்காக உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை நீர் எங்களை தெரிவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படி உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், வேலைகள், உலகத்தில் உள்ள சகலவிதமான ஐஸ்வர்யம், கனம், கீர்த்தி, புகழ்ச்சி, செல்வம், கழிப்பு, அந்தஸ்து, இளமை, புஷ்டி, பசுமை, ஞானம், அறிவு, புத்தி, உடல் ஆரோக்கியம், உடல் அழகு, இளமை, நியாயம், நீதி, நேர்மை, உண்மை, உயர்வு, உழைப்பு, கம்பீரம், பராக்கிரமம்,
வெற்றி, தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, தெய்வீக புத்தி, தெய்வீக சிந்தனை, தெய்வீக செயல்பாடுகள், தெய்வீக மனசேகள், இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து உணர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு தெரிவிக்கிறேன், ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். உம்மை போல் பிரகாசிக்கின்றவர்களாய் மாற்றோம். உம்முடைய வருகையில் அவர்களும் பங்கு பெற வேண்டும் அப்பா. அவர்களும் பங்கு பெற்று உம்மோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு நித்திய ஜீவனோடு நித்தியமாய் உம்மோடு வாழ்வதற்கு உம்முடைய வசனத்தை கேட்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் அப்படியே ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தினதற்காக கோடான ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இவர்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் தேவனை குறித்து கர்த்தரின் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவே நான் வந்தேன் என்று சொன்ன தேவனாய கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே இவர்கள் போகின்ற இடம் எல்லாம் தேவனாய கர்த்தர் இரட்சகர், அவர்தான் இரட்சகர் என்று சொல்லப்படி ஒவ்வொருவருக்கும் உணர்வுகளை கொடுப்பீராக. நீர் அப்படியாக கொடுக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசத்திலே கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு உம்மை போல் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராய் மாற்றம். வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினவராய் மாற்றம். மரணத்தை ஜெயித்தவராய் மாற்றம். உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் திறன்கொண்ட உலகத்தை ஜெயித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் மேல் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் சகல உலகத்தை ஆளுகை செய்கின்றவர்களாகவும் பிசாசுகளை துரத்துகின்றவர்களாகவும் சகல கட்டுகளில் இருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளை அழிக்கின்றவர்களாகவும் மற்றும் மரண கட்டுகளில் இருந்து எழும்ப முடியாமல் தவித்துக் கொண்டு முடங்கிக் கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் மரண கட்டுகளிலிருந்து விடுவித்து அவர்களை நாங்கள் தோற்றி எடுப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் அடைகிறாக. அப்படிப்பட்ட கிருபையை இருப்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருக்கின்றார்கள். என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அவர்கள் நோக்கங்களை எல்லாமே நிறைவேற்றி, அவருடைய ஆசைகள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னதமான உயர்ந்த ஸ்தானங்களில் அவர்களை நீர் உட்கார வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி உங்களுடைய பிரசன்னம் என்ன இவர்களை கொண்டு இவர்கள் போகின்ற இடம் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, சகின மகிமையை விளங்கப்படுகிறான். இன்னும் அதிகமாக எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரம் அல்ல,
தேவனை குறித்து அறிகின்ற அறிவு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறிவு இப்பொழுது எங்களுக்கு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவை நாங்கள் நீர் தந்த ஞானத்தினால் தேவனாய கர்த்தர் ஞானத்தையும் பலனையும் அருளுகிறவராயிருக்கிறார். நீர் எங்களுக்கு தந்த ஞானத்தினால் நாங்கள் கற்றுக்கொண்ட அறிவினால் கற்றுக்கொண்ட விஷயங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் பயன்பெறவும் நீர் விரும்புகின்ற செயல்களை செய்யவும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், வல்லமையாக பயன்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கரங்களை பிடித்து வழி இதிலே நடந்து என்கின்ற சத்தம் எங்கள் காதுகளை இப்பொழுது நாங்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் துணித்துக் கொண்டு எங்களை பரிசுத்தமாய் வாழச் செய்து கொண்டு வருகிற தேவனாய் கர்த்தரே உமக்கு கோடான ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கக்கூடிய